ஒரு சின்ன செடியில் செடியில் பாருங்க எவ்வளோ பூ வந்துக்குது பாருங்கள். இருக்கிறதே ஒரே ஒரு குச்சி தான், அதில் ஒரு குட்டி குட்டி கிளைங்க வந்துட்டு ஒரு 3 4 பூக்குது. ஒரு நாளைக்கே ஒரு 10-15 பூ பூக்கும். பாருங்க எப்படி இருக்குது பாரு. 10-15 இல்லை, அதுக்கு மேலேயே இருக்குது. இந்த செடி வாங்கி ஒரு 3 வருஷம் ஆகிருக்கும். இருக்கிறதுல ஒரே ஒரு குச்சி தான் வந்துக்குது. அந்த குச்சியில் ஒரு குச்சி வந்து எல்லா கிளையிலையும் பூ வந்துக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் பூச்சி வந்துட்டுருந்துச்சு, அதெல்லாம் பிச்சுக்கலாம் அந்த பூவெல்லாம். பூச்சி வந்து அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சின்னு வந்துச்சு. கடைசியில் ஒரே ஒரு குச்சி தான் இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணோன்னா, ஒரு பழைய டூத் ப்ரஷ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ளெயின் வாட்டரில் எடுத்து அது நல்லா அதை ப்ரஷ் பண்ணி விட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த பூவே பூக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கனகாமரம் இருக்குது, அது கூட சேர்த்து எடுத்துக்கலாம். கேமராவை நானே எடுத்துக்கின்னு பூவோ பிரிக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பாரு, கனகாமரம் எல்லா தொட்டிலையும் வச்சுக்கிறோம். அப்போ தான் அட்லீஸ்ட் கொஞ்சம் தான் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த பாரு, இவ்வளோ பூவும் கிடச்சிருக்குது. இல்லை கொஞ்சம் கனகாமரமும் கிடச்சிருக்குது. கட்டி பார்க்கலாம். அப்புறம் செடி பிச்சுட்டு பூவெல்லாம் பறிச்சிட்ட பிறக்கும் இதெல்லாம் கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் புது தளிர் வரும். இங்கே பாருங்க, கட்டனில் இவ்வளோ கிடச்சிருக்குது. திரும்பி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வாட்சிங்.